ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். அன்னைக்கு ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு ப்ளசண்ட் மார்னிங். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். இந்த பேர்டு இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேர்டாக இருந்தது. ரொம்ப லாங்காக இருந்துச்சு. அப்புறம் இதோட பேர் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி பேர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஸ்டார்க் வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி சீசனில் தான் நம்மளுக்கு பேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேசஸ்லேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கூட ப்ரீடிங்காக இங்கே வரணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு ப்ரெசண்ட்டான இதை கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவும் கம்பு மாவும் ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் வந்து அவங்களுக்கு வந்து தோசை பண்ணிவிட்டு நான் வந்து கம்பு தோசை தான் பண்ணியிருந்தேன், தொட்டுக்கு ஆனியன் சட்னி. ஸோ குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ரொம்ப நாளாக வச்சுருந்த ஒரு பெண்டிங் வேலை இருந்துச்சுங்க. அந்த பெண்டிங் வேலை தான் இன்றைக்கி வந்து நான் பார்க்க போகிறேன். 2 ஒர்க் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், மினியேச்சர் கார்டனை பற்றின வீடியோ தான் இந்த வீக் நான் போடுவேன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் மினியேச்சர் கார்டனோட வீடியோ வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரிஜினல் பிளான்ஸ் வச்சு போட்ட வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனால் வந்து அந்த ஒரிஜினல் பிளான்ஸில் வந்து இதோட நான் வீடியோ போடும்போதே அது வந்து செகண்ட் ட்ரை. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணும்போது எடுத்திருந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. அதனால் திரும்பி ஒரு தடவை நான் பிளான்ஸ் அந்த டெலீட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த பிளான்ட்டும் ஃபுல்லாக வளராமல் செத்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த அக்கா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தண்ணி நிறையா ஊற்றி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி திரும்பி நான் ஒரிஜினல் பிளான்ஸ் வாங்கி வச்சேன். பார்த்திங்கன்னா அதுவும் டெட் ஆயிடுச்சு. இந்த வேலையே வேணாண்டா. ஆனால் எனக்கு அந்த பாட்டை மிஸ் பண்ண வந்து மனசு இல்லை. ஸோ இது எல்லாமே அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஆர்டிஃபிஷியலாக நம்ம செட் பண்ணிடலாம் மினியேச்சர் கார்டன் சொல்லிட்டு அதுக்கானதெல்லாம் ஒன்றா நான் வந்து ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். இந்த பிளான்ஸ் பார்த்திங்கன்னா கேக்டஸ் வெரைட்டி பிளான்ஸ். இது நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டிலேருந்து அந்த பாட் உடஞ்சிருச்சு, அதில் இருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். இது வந்து குழந்தைங்க வந்து இந்த ஃபிஷ் டேங்க்குக்காக வைக்கிறதுக்காக வாங்கினாங்க, இந்த ஃபேரிஸ் அக்வேரியம்லேருந்து. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆர்டிஃபிஷியல் மினியேச்சர் கார்டன் செட் பண்ணிடலாம் அப்படின்ற ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு என்ட்ரி வேல வரும்போது அது அழகாக இருந்துச்சு. இந்த பிளான்ஸ் இல்லாதனால அது என்னமோ அந்த இடமே வந்து காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நிறைய பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்ம அதில் ஏதாச்சும் ஆக்கியபை பண்ணி வச்சுட்டோன்னா அந்த இடத்துல பார்க்கவும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபிஷ் டேங்க்ஸ்க்கு ஃபுல்லாக கிராஸ் மேட் வந்து அடியில் போட்டேன். ஏன்னா அந்த ஸ்டோன்ஸை வந்து என்னால் வாஷ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தடவை இதுவே லாங் ப்ராசஸ். ஸ்டோன் கழுவுறதே எனக்கு ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் வந்து 45 மினிட்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுலேயே போயிடும். ஏன்னா அந்த ஆல்கே வந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு அந்த ஸ்டோனே நான் ஆசிட் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த ஸ்டோனை அத்தனை தடவை கழுவுவேன். அதுவே எனக்கு லாங் ப்ராசஸ் ஆயிடுச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய அந்த ஸ்டோன் கழுவுற வேலையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம இந்த ஹவுஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். பழைய மினியேச்சர் கார்டன் வைக்கும் போதே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரெயில்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணது இந்த மினியேச்சர் கார்டன் செட் பண்ணுறதுக்காக. நான் மோஸ்ட்லி இது ஒயிட்டில் கிடைக்குமான்னு பார்த்தேன். ஏன்னா அப்போ தான் இது வந்து கொஞ்சம் செப்ரேட் பண்ணி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா இந்த கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. இது பேக் ஆஃப் ஒரு 12 பீசஸ் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு மினியேச்சர் கார்டன் கூட நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி நம்மளோட வீட்டோட என்ட்ரன்ஸில் வரும்போது நான் கிராஸ் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அந்த இடத்துல கூட செட் பண்ணலான்னு சொல்லிட்டு சரி 12 பீசஸ் வருதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கலரில் செட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோவா செட் ஆகலைன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி இந்த ரயிலில் மட்டும் எடுத்து நான் ஒயிட்டில் நல்லா
பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவும் கேக்டஸ் வெரைட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். அது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதுவும் நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பேக் ஆஃப் ஒரு இந்த இதில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு 6 பிளான்ஸோ 5 பிளான்ஸோ ஒன்றும் வருது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரிஜினல் பிளான்ஸோட இது வந்து நம்மளுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க் ஸ்டோன்ஸையும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு பார்ட்டிஷன் நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஓரத்தில் மட்டும் இந்த ப்ளூவை நம்ம அடியில் பேஸாக நம்ம கொடுக்கும்போது நம்மளோட அந்த கேக்டஸ் வெரைட்டி பிளான்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ப்ளூ கலர் கிளாஸ் ஸ்டோன்ஸை ஃபுல்லாக நான் வந்து அதுக்கு பேஸாக கொடுத்துட்றேன். எத்தனை பேர்த்துக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை நம்மளாக செய்யும் போது நம்மளுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எனக்கு வந்து எப்பயுமே அப்படி தாங்க. ஏதாச்சும் ஒரு ஆர்ட் ஒர்க்கு இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி டிஐவைஸ் பண்ணும்போது நான் வந்து அதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆவேன். நெக்ஸ்ட் ஒரு பெட்டை வளர்க்குறதுல. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பெட்டை ரொம்ப கேர் பண்ணுவேன். இப்போ என்னால் வந்து அதுவே கொஞ்சம் ஹெக்டிக்கான மாதிரி ஆயிடுது. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கறனால என்னால் அவங்க சைடு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் இந்த பெட் கேருக்கு வந்து என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் பேபி பாப்பா மட்டும்தான். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அவளை மட்டும்தான் கேர் பண்ணுவேன். எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. அவளுக்கு சொல்லி கொடுத்தது போக எனக்கு நிறைய டைம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த குட்டி வரவும் என்னால் வந்து சத்தியமாக என்னால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பெட்டு வாங்கினதே ஃபஸ்ட்டு எதுக்கு அப்படின்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஸ்பீச் எல்லாம் அவளுக்கு டிலே ஆனது. இந்த பெட்டை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அந்த பெட்டை வந்து இவளை சொல்கிறோமோ அதெல்லாம் அவள் வந்து அந்த பெட்டை வந்து பெட்டுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தோணுச்சு. அதுக்கப்புறம் அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணல. அதனால தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக் வாங்கினோம். அதுக்கப்புறம் அதுக்கு பேரலன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக் வாங்கினோம். அதுதான் நம்மளோட டைசன் டஃபி. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆச்சு அவங்கள வாங்கி. ஸோ நல்ல ஒரு கம்பேனியன் தான். ஆனால் என்ன சில டைம் வந்து அவங்களுக்கான டைம் வந்து என்னால் கொடுக்க முடியல. அடுத்து பேபியை பார்க்கறது அப்படின்றனால அவங்களோட டைம் ஸ்பெண்ட் வந்து எனக்கு கம்மியாயிடுது. ஸோ எத்தனை பேர் என்னை மாதிரி ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து பேசாமல் வாங்காமல் இப்போ என்னால் வந்து நம்ம ஒரு குழந்தைய வளர்த்துட்டு திருப்பி போய் கொடுக்கவும் முடியாது. ஸோ அது வந்து எனக்கு சரி இதுவும் போகும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனல் லுக்கு நம்மளோட மினியேச்சர் கார்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பாத்வேக்கு மட்டும் அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் போட்டனால கொஞ்சம் நல்லா வந்து எடுத்து காமிக்கிது. இந்த கிராஸ் மேட்லேயும் நான் வாங்கினது வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, ஃபிஷ் டேங்க் போட்டது போக. அந்த கிராஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிராஸாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து நடுவில் அதை ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு ஒரிஜினல் பிளான்ட் வச்ச மினியேச்சர் கார்டனோட இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டோட வச்சது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதை வச்சு என்னால் மெயின்டைனே பண்ண முடியல. அந்த ஒரிஜினல் பிளான்ட்ஸ் வச்சு ஒன்று வாட்டர் வந்து ஜாஸ்தியாக ஊற்றுறோம், அதனால் வந்து அந்த ரூட்டெல்லாம் வந்து இது பண்ணிடுது, ஸ்பாயில் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி தண்ணி கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் ஊற்றுங்க அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிலேயே நான் வந்து கேக்டஸ் வெரைட்டி தான் வாங்கியிருந்தேன். அதாவது ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டியில் ஸ்பைரல் வெரைட்டி, அதுக்கப்புறம் கேக்டஸ் பிளான்ட் ஒன்று தான் இல்லாத ஒரு டைப் ஆஃப் கேக்டஸ் பிளான்ட் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியான கன்சப்ஷன் தான், தண்ணி அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அதுவும் என்னால் மெயின்டைனே பண்ண முடியல. அப்படி ஊற்றினாலுமே அது வந்து ப்ராப்பர் சன்லைட் கிடைக்கலையா, எனக்கு என்னன்னு தெரில ரீசன். அதனால் இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்றது முடிவுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான்ஸ் வாங்குறதே எனக்கு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு பிளான்ட்டு இல்லையா
உடனே போய் அந்த இடத்துல அந்த பாட்டை எம்டியாக பார்க்க முடியாமல் திரும்பி போய் அதுக்காக இன்னொரு பிளான்ட் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியே தான் பிளான்ட் மேலே ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நானே ப்ரொபகேட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன். ஸோ இது பாருங்கள், எவ்வளோ ஃபைனல் லுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது. இது நம்மளோட என்ட்ரிவேல வைக்கும்போது எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி மினியேச்சர் கார்டன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் ரொம்ப பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும். உண்மையாகவே இதுக்குள்ளே நம்ம போயிருந்தோம்னா இந்த இடத்துல இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளோட வெராண்டாவில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபையே ஆகலை. இன்னும் அந்த வந்து இதே இன்னும் ஒயிட்டில் அந்த ஒரு குட்டி ரெயில் மாதிரி வச்சுருக்கேன் ஒயிட்டில். அது பாப்பாவோட டாய்ஸ்லேருந்து ஒன்று எடுத்தேன். அது உடஞ்ச டாய்ஸ்லேருந்து எடுத்து அதை வச்சேன். அதுவே அந்த பார்ட்டிஷன் என்ன அழகாக ஒயிட்டில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிது அந்த க்ரீனை. இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது. அந்த ரெயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாதிரி வாங்கிட்டேன். தனியாக பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணேன். பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இன்னும் ஹைலைட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த க்ரீன் எஃபெக்டை. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பெண்டிங் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கட்லரி ட்ரே. இதை வந்து ரொம்ப நாளாக இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் அப்படின்னு இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சு இந்த வேலை. ஸோ அந்த ஒர்க்கை வந்து பேபி தூங்கும்போதெல்லாம் இதை நான் பண்ணணும். எல்லா ஒர்க்குமே நான் பேபி தூங்கும்போது தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். லாஸ்ட்லி இந்த ஒர்க்கு பாதியில் இருக்கும்போதே அவள் எந்திரிச்சிட்டா. அந்த மினியேச்சர் கார்டனை முடித்ததுக்கப்புறம் ஸோ இந்த ஒர்க் வந்து கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அம்மா எவ்வளோ குப்பைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. ஸோ அடுத்து அடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு விரிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் ஒரு ரோல் இந்த மாதிரி கிச்சன் ஷெல்ஃப்ஸ்க்கெலாம் விரிக்கிறதுக்காக. அது இந்த ஷெல்ஃபுக்கு விரிக்கலாம் அந்த ஷெல்ஃபுக்கு விரிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த ஷெல்ஃபுக்கு இது பண்ணது போக இது மிச்சம் இருந்தது வந்து நான் இந்த கட்லரி ட்ரேக்கு அதோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளெயினாக இது இருந்தால் தான் என்ன ஆகுது அப்படின்னா இதுலேயும் அழுக்கு அப்படியே செட்டில் ஆகி ரொம்ப அழுக்காயிருது. ஏதாச்சும் ஒரு வாட்டர் இருந்தாலும் அப்படியே இதாகிடுது. ஸோ அதனால தான் அடியில் நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாமே நான் மோஸ்ட்லி போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன். நம்மளோட லேண்ட்ஸ்கேப்க்கு வந்து இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ஃபைனல் லுக் இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ தான் எனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எப்போயுமே குக்கர் வெயிட்டுக்கு வந்து தேடிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு எப்போயுமே அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இந்த குட்டி க்ரீன் ட்ரே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 15 rupees என்னமோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நம்ம பாப்பாவும் முழிச்சு வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. அந்த குக்கர் விசில் வந்து வைக்க முடியல, அதை வந்து இந்த மாதிரி தனியாக வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Jemmy. Thank you friends.